இன்ஸ்டாகிராம் மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஒரு போட்டோல இருக்கக்கூடிய ட்ரெஸ் கலரை சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெசேஜ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஆஸ்க் மெட்டா ஏஆர் சர்ச்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இமேஜின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ரீஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட கேலரிலேருந்து நீங்கள் எந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் கலரை சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் ஃபோட்டோவை உங்களோட கேலரிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரைப் எடிட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் ட்ரெஸ் கலர் இன் பிளாக் அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன கலரில் தேவைப்படுதோ நீங்கள் அந்த கலரை பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போ பிளாக் கலர் வேணும், அதனால நான் பிளாக் கலர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி கலரில் வேணுமோ அதை நீங்கள் அங்கே டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒயிட் கலரில், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இப்படி சேஞ்ச் பண்ணி கொடுத்தது நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரிக்கும் சேவ் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட கேலரிக்கும் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி இன்ஸ்டாகிராம் மெட்டா யூஸ் பண்ணி நம்மளோட ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.